சீக்கி சிக்கா சேனல் பாத்தீங்களா? அனிருத்த ஸ்ரீகாந்த் பேசியிருப்பாரு. விக்கெட் கீப்பிங் இந்த மாதிரி பைஸ் கேட்ச் எல்லாம் நான் விட்டு பார்த்தது கிடையாது. அதுவும் நான் சொல்லிடுறேன். அவரோட முட்டி காலி சீக்கா. He is actually struggling to walk to the door to open the door because his knee is completely gone. He is only playing because surely his love for the franchisee and his fans. முட்டிகால் உடைஞ்சிருச்சு, முட்டிகால் கிட்டத்தட்ட அவருக்கு போயிருச்சு அப்படின்னு பேசியிருப்பாரு. ரொம்ப ஃபீலிங்கா போயிருச்சு. ஒரு காலத்துல எல்லாருக்கும் ஹீரோவா இருந்தவரு எல்லாருக்கும் வில்லனா மாறிட்டு வராருன்ற மாதிரி. வில்லன்னா இன்னைக்கு லாலிபாப் சாப்பிடுற பசங்களுக்கு வில்லன் தான். இல்லன்னா உண்மையாலுமே இன்னும் நம்ம ஃபேன்ஸ்க்கு ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், இன்னும் நம்ம கிரிக்கெட்டுக்கு பசங்களுக்கு ஏதாவது சொல்லி தரணும், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க. இது வந்து இந்த வயசுல யாருக்கிட்ட இருக்கும்? இந்த வயசு விடுங்க, வேற ஒரு பேர் சொல்லுங்களேன். நான் இன்னும் விளையாடுவோம்ப்பா எவ்வளவு நாள் வேணாலும், ஏன்னா எனக்கு ஃபேன்ஸ் முக்கியம் அப்படின்னு. அதை புரிய மாட்டாங்க. ஃபேன்ஸுக்காக விளையாடுறாரா ப்ரோ? அவர் சாதிக்காததே கிடையாது ப்ரோ. கிரிக்கெட்ல அவர் சாதிக்காததே கிடையாது. அவர் இப்ப எதுக்காக விளையாடுறாரு? அவர் என்ன இப்ப ஏதாவது சாதிக்க போறாரா? அவருக்கு தேவை ஃபேன்ஸுக்கு என்ன மாதிரி ஃபேன்ஸுக்கு என்டர்டைன். நான் தலைமை இல்லைன்னா மேட்ச் பார்க்க மாட்டேன். என்ன மாதிரி ஃபேன்ஸுக்கு என்டர்டைன்மெண்டா? சோ எங்களுக்காக விளையாடுற. நீ பார்த்தா பாக்காட்டி போகணும். நான் யாரும் கேட்கல, நான் பாக்குறேன். எங்க தலைமை நான் கொண்டாடுறேன். சும்மா மனசு கஷ்டப்படுத்துறானுங்க. சரி, 4 டீம் வந்துருச்சு. இந்த டீம்ல எந்த டீமுக்கு கப் அடிக்க அதிக சான்ஸ்? நான் மும்பை சொல்லுவேன். என்ன வேணா என்ன கலர் டி-ஷர்ட்? ப்ளூ. அவ்வளவுதான். மும்பை இந்தியன்ஸ் மும்பை தான் கப் அடிக்கும். ரெண்டாவது சான்ஸ் யாருக்கு? மும்பை இல்லைன்னா ரெண்டாவது பஞ்சாப் கிங்ஸ். மூணாவது தங்கமான டீம். மூணாவது குஜராத். ஆர்சிபியா ஆர்சிபியா. அதுவே கஷ்டம் தான். ஆமா, ஹேசல்வுட் போயிட்டாரு தானே. விளையாடுறாங்கன்னு சொல்றாங்க, சரியா தெரியல. பிளே ஆஃப்ஸ்ல தான் தெரியும். பட் நான் ஹேசல்வுட் நான் நம்புறேன். ஏன்னா ஆசியை பொறுத்த வரைக்கும் நாக் அவுட்ல நான் வந்து அவனுக்கு பெர்ஃபார்மன்ஸே வேற. மும்பைல வந்துட்டு ரயான் ரிக்கில்டன் வெளில போறான், வில் ஜாக்ஸ் வெளில போறானா. ஆனா அது கொஞ்சம் பெரிய இழப்பு தான். பட் ரீப்ளேஸ்மென்ட் யாரு வரா? அதுக்கு பதிலா பென் கட்டிங் உள்ள வந்தா ஆல்ரெடி பென் கட்டிங் வரான்னு வேற நீ சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம பென் கட்டிங்னு பேசிட்டு இருக்கமே. அதுக்கு முன்னாடி 2011லயே முரளி விஜய் அண்ட் அஸ்வின் சம்பவம் பண்ணிருக்காங்க ஆர்சிபி ஃபைனல்ல. அது நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? சிஎஸ்கேவியும் ஒரு புது பையன் கேகேஆர் ஞாபகம் இருக்கா? கௌதம் கம்பீர் அந்த மன்விந்தர் பிஸ்லா யாருனே தெரியாது. மன்விந்தர் பிஸ்லா யாருனே தெரியாது. ஒரே ஆள் கேகேஆர் ஜஸ்ட் போயிட்டாங்க. ரைட் ப்ரோ. சரி, அடுத்த வீடியோல பாப்போம். ஓகே ப்ரோ, பை.